ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ப்ரீவியஸ் டே கேண்டில் ரெட் பாடியா இருந்து அடுத்த நாள் கேண்டில் அந்த ரெட்டோட ஓப்பனுக்கு உள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பையரோட ஓப்பன். இப்ப இது பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி ஏப்ரலோட ரெட் பாடி ஓப்பன் க்ளோஸ் இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு கேண்டில் அடுத்த நாள் ஓப்பன் வந்து ரெட் பாடியோட ஓப்பன் க்ளோஸ் பிரைஸ்க்கு உள்ள இருந்துச்சுன்னா அது டிமாண்ட் இருக்கிறனால தான் என்னது இங்க வராங்க. சப்ளை இருந்தா இதுக்கு கீழே இருப்பாங்க. அப்ப டிமாண்ட் இருந்து மார்க்கெட் மேல க்ளோஸ் வச்சிருக்கானா இப்ப அடுத்த நாள் மார்க்கெட்டை நீங்க கேப் அப்னு பிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெண்ட் மேலதான் போகுன்றது பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது எவ்வளவு தூரம் போவான்றது லெவல் இருக்கு. பின்னாடி உள்ள லெவல் தான் ஆன்சர் சொல்லும். அப்ப ஒரு ரெட் பாடிக்கு இடையில ஒரு கிரீன் பாடி ஓபன் பண்ணி மேல க்ளோஸ் வச்சா அது மார்க்கெட் எப்படி இருக்கும்னா மேலதான் கொண்டு போவோம் மார்க்கெட். அதோட சில எக்ஸாம்பிள் நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, ரெட் பாடிக்கு இடையே ஓபன் பண்ணி மேல ஓபன் பண்றோம், ட்ரெண்ட் மேல. இது எல்லாமே டே கேண்டில். சார் இது 5 மினிட்ஸ்க்கு மேட்ச் ஆகும்னா மேட்ச் ஆகும். சோ நீங்க இதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ரெட் பாடிக்கு இடையே ஓபன் பண்ணி மேல க்ளோஸ் வச்சிருக்கான். அதே மாதிரி ரெட் பாடிக்கு இடையில ஓபன் பண்ணி மேல க்ளோஸ் வச்சா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். நீங்க அப்பையில இருந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரெண்டை கேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா?